ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா தெலுங்கப்பட்டி போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட போனோம். அப்போதைக்கு பாப்பா தம்பி வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கும் சும்மா வயிறு வலி. நேற்று வந்து கொஞ்சம் செரிக்காமல் அவங்க வாந்தி எடுத்துகிட்டு இருந்தனால அவங்க டல்லாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தெலுங்கப்பட்டி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம இடத்துக்கு போயிட்டோம். அங்கே வந்து நீரோட்டம் பார்த்துட்ருக்காங்க. நீரோட்டம் எதுக்கு பார்க்குறது அப்படின்னாக்க போர் போடுறதுக்காக தேங்காய் வச்சுருக்காங்களே அவங்க தான் வந்து நீரோட்டம் பார்க்குறவங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக 4 அந்த லேண்டு ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாகவே அவங்க நடப்பாங்க. எங்கே நீரோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நடப்பாங்க. முன்னாடி இருந்து அவங்க எல்லா பக்கமுமே நடந்து போயிட்டாங்க. நான் வந்து அவங்க நீரோட்டம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஈசானிய மூலை. இங்கே நீரோட்டம் கண்டுபிடிச்சதுனால அந்த தேங்காய் துள்ளுறதை பாருங்களேன். அங்கே நீரோட்டம் கீழே இருக்குது அப்படின்னாக்க அந்த தேங்காய் வந்து ரொம்ப துள்ளுது. அந்த தண்ணி சவுண்டே நமக்கு கேட்குது. ஆனால் ஒரே காற்றடியாக இருந்ததுனால தான் அந்த சவுண்டு அவ்வளோவுக்கு கேப்சர் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் வந்து சும்மா லேண்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கு எல்லா வேலையுமே அப்படியே கடன்னு மனசுக்கு திருப்தியாக அமைஞ்சிருச்சு. இப்போ அவங்க வந்து இந்த நீரோட்டத்தை கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க முக்கால்வாசி. இப்போ அவங்க 2 கலையும் சேர்த்து வச்சு பார்க்குறாங்கள்ல, அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி போட்டாக்க தண்ணி கிடைக்கும், இந்த போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த இடத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம போர் போட்டோம்னா நமக்கு வந்து தண்ணி கிடைக்குங்க. இப்போ அடுத்து வந்து எங்கள் அம்மாயி வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மாயிங்கிறது எங்கள் வீட்டுக்காரோட அம்மா. அவங்க வந்துட்டு இருக்காங்களே, பாப்பா போய் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அந்த க்ரீன் கலர் சேரீ கட்டியிருந்தது தான் அம்மாயி. அதுக்கப்புறம் அவங்களும் இந்த நீரோட்டம் பார்க்குற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நல்லா செக் பண்ணி சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீங்கள் போர் போடுங்க அப்படின்ட்டு. இந்த லேண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வடக்கு சைடு எங்கிட்ட வடகிழக்கு சைடு அந்த நீரோட்டம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்த உடனேயுமே. இப்போ ரொம்ப நமக்கு ஒரு 95% எங்கே இருக்கோ அங்கே நம்ம போட்டால் தானே நம்மளும் கொஞ்சம் அடியிலேயே நமக்கு வந்து தண்ணி வந்துடும். அதனால வந்து இப்போ ரொம்ப செக் பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஈசானிய மூலை, நல்ல மூலையில் தான் வந்து போர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாங்க அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீரோட்டம் பார்க்குறாங்க. ஆனால் தம்பி வந்து எப்பொழுதும் துருத்துருன்னு அலைவான் கிஷோர். அவனால் ஒன்றுமே முடியல. ஏன்னா நேற்று நைட்டு ஒரு மணிலேருந்து கிஷோர் ஒரு 2 மணி வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டு வெளிலையே படுத்துருந்தான். திரும்ப வாந்தி வந்துடுமோ என்னமோன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அவன் உள்ளே வந்துட்டான். சரி, நான் அவனை கூட்டிகிட்டு வந்து மேலே பெட்டில் வாந்தி எடுத்துட்டான். சரின்னு கீழே தரையில் பாய் வச்சு போட்டு படுக்க வச்சுருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பாப்பா இருந்துச்சு, அம்மா வாண்டினா அது கத்தி. அதுக்கப்புறம் அது ஒரு 2:30 வரைக்கும் வாந்தி எடுத்துட்டு வந்து தூங்க வச்சேன். திரும்ப ஒரு 4 மணி போல இருந்துச்சு, அம்மா வாண்டினுச்சு, நீ போப்பா அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லி அப்பாட்ட அனுப்பிவிட்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அது இருந்துக்கிட்டு எனக்கு ஆய் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சட்டியெல்லாம் கழட்டி ஆகிருந்துட்டு அப்புறம் அவங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் விட்டு எப்போ தூங்க வச்சாங்கன்னு நான் அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். இப்போ அவங்க 2 பேருமே வாந்தி எடுத்ததுனால பாப்பா கொஞ்சம் முழிச்சிருந்துச்சு. கிஷோர் வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் என்ன வந்திருப்பான், உள்ள படுத்துருந்தான்.
அவன் நேற்று ஃபுல்லுமே வந்து விளையாடல, எதுவுமே பண்ணல, வீட்டிலேயே தான் படுத்துருந்தான். அப்புறம் ஒரு மணி போல் தான் நாங்கள் போய் சமைச்சு சாப்பிட்டோம். அதுவும் வந்து நாங்கள் கடையில் சாப்பிட்டு கிஷோர்னால தான் அவன் வந்துட்டு ரசம் வந்து வடித்த தண்ணி சோறு தான் கேட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ரசம் வச்சு அவனுக்கு கொடுத்தோம். ஆனால் நேரம் வரைக்கும் அம்மாயி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எங்கே கிஷோர் காணோம் அப்படின்ட்டு. அவன் இது மாதிரி அம்மாயி அப்படின்னு சொல்லவும் நான் போய் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போய் அவன்கிட்டயே அம்மாயி இருந்தாங்க. அப்புறம் நீரோட்டம் பார்த்து முடிச்சோடனே சரி இனிமேல் ஜேசிபி வர சொல்லிடலாம், க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், கரூர் வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஜேசிபி வர சொன்னோம். அது ஒரு மத்தியான டயத்தில் வெயில் டயத்தில் தான் வந்துச்சு. இவங்க இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போடுங்கன்னு சொன்னோடனே அவங்க வந்து எங்கள் கொத்தனாரன்னா அவங்க போய் ஒரு குச்சி ஒன்று வெட்டிட்டு வந்தாங்க. பச்சை குச்சி வெட்டிட்டு வந்து தரையில் அடித்து, ஏன்னா அங்கிட்ட ஆடு மாடெல்லாம் மேயும், அதுக்கப்புறமேட்டு நம்ம அடையாளம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குச்சி வெட்டிட்டு வந்து அங்கே அடித்து வச்சாங்க. அங்கே பாருங்கள் தேங்காய் எப்படி துள்ளுது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க ஒரு 300 அடியில் உங்களுக்கு தண்ணி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அவங்க கையில் பிளாக் கலரில் வச்சுருக்கதான் வந்து அந்த நீரோட்டம் பார்க்குற மிஷினு. அந்த நீரோட்டம் பார்க்குறதுக்கான ஒரு கருவி அவங்க அந்த இதை வச்சு பார்த்தாங்க. அப்புறம் அதுலேயே ஓகே ஆயிடுச்சு. சொல்லி வச்சுருந்தேன். அண்ணா என்ன பண்ணுறான்? இந்த குச்சி வெட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த குச்சியை எந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த இடத்துல வச்சு அடித்தாங்க. இப்போ அந்த குச்சி வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல தாங்க போர் போடுவாங்க. இப்போ இவன் வந்து கிஷோரோட ஃப்ரெண்டுங்க. போனோம்னாலே கிஷோர் ஃப்ரெண்ட்லாம் வந்துடுவாங்க. அவன் வராதனால அவன் அங்கே பக்கத்து வீட்டில் தான் அங்கே வெளியில் கட்டில் படுத்துருந்தான். இவன் மட்டும் வந்து பார்த்துட்டு என்னன்னு போய் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாப்பா ஒடியாந்துருச்சு. அண்ணா மட்டும்தான் அப்பா செல்லை வச்சுருக்கான், எனக்கு வந்து செல்லு வேணும் அப்படின்னு வந்து எங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ண நாங்கள் நீரோட்டம் பார்க்குறது வந்து நம்ம லேண்டை விட்டு வெளில போனாக்கா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வெளியில் போகிறோம், நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இது வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா நம்மளோட அந்த லேண்டுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதாங்க நம்மளோட கல், அதுக்குள்ளேயே அந்த பார்டருக்குள்ளேயே வந்துருச்சு. அப்பா அண்ணா அப்பா அண்ணா சொல்லு நாம பாப்போ. அப்பா அண்ணா சொல்லு நான் ஜாயி சொல்லு பாமாப்பா. இப்படிதாங்க பாப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.